தன்னுடைய 15 வயதில் தனது அம்மா சொன்ன ஆசை 71 வயதில் நிறைவேற்றியிருக்கிறாராம் கமலஹாசன். அவரினுடைய அந்த ஆசை என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்திய சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய கமலஹாசன் சிறு வயதில் இருந்து தனது தாய் ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டே இருந்தது. இப்போ 71 வயதில் நடந்திருக்கான். தமிழ் சினிமாவில் புதிய பல டெக்னாலஜிகளை அறிமுகம் செய்த பேர் மிகப்பெரிய அளவில் கமலஹாசன் அவர்களுக்கு உண்டு. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், நடன இயக்குனர்னு தன்னுடைய பல திறமைகளை கமலஹாசன் அவர்கள் சினிமாவில் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. நடிப்பு மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியோட தலைவராகவும் இருந்து வந்துட்டு இருக்காரு. மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்து வராரு. நடிப்பில் அடுத்த அன்பறிவு படத்தில் நடிக்க இருக்கக்கூடிய நிலையில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தை தயாரிக்க இருக்காரு. உலக அளவில் அதிகமான ரசிகர்களை கொண்ட நடிகர்களாக ஒருவராகவும் இவர் திகழ்ந்து வந்துட்டு இருக்காரு. 5 தேசிய விருதுகள், 20 ஃபிலிம்ஃபேர், 11 தமிழக அரசின் விருதுகள், 4 நந்தி விருதையும் வாங்கியிருக்கார். 1978 கலைமாமணி விருது, 1990 பத்மஸ்ரீ, 2014 பத்மபூஷன் விருதுகளை வாங்கியிருக்கார். 1960 தனது தாய் 5 வயதில் களத்தூர் கண்ணம்மா என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார் கமலஹாசன். இந்த படத்திற்காக அவருக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரக்கான தேசிய விருதை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சமீபத்தில் கேரளாவில் நடைபெற்ற கலை இலக்கிய விழாவில் கலந்துகிட்ட கமலஹாசன் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் சொன்ன சில தகவல்கள் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகை மஞ்சு வாரியருடன் அவர் நடத்திய உரையாடலில் தனது கிடைத்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி குறித்து பேசிய கமலஹாசன், நான் மாநிலங்களவைக்கு சென்று உறுப்பினராக கையெழுத்து போடும்போது எனக்கு முதலில் ஞாபகம் வந்தவர்கள் என்னுடைய பெற்றோர் தான். காரணம், நான் 10ஆம் வகுப்பை பாதியில் நிறுத்தும் போது என் அம்மா என்னிடம், நீ 10வது முடித்திருந்தால் ரயில்வே துறையில் அரசு வேலையை வாங்கியிருப்ப அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம். தற்போது 71 வயதில் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்ற என் தாயாரினுடைய கனவை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். இதை என் அம்மா அழைத்து பெருமையாக சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு பலருடைய கவனத்தையும் இவர் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஈர்த்திருந்தது.